கேரளா லாட்ரி ரேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக்கை பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் நம்ம 790 நம்ம தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு ஒரு அருமையான ஒரு வினிஸ் நம்ம எடுத்து வந்துருக்கோம். வாங்க என்ன பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? நம்ம ஆல் போர்டுக்கு நம்ம 6ஆம் தேதிக்கு 6ஆம் தேதிக்கு ஆல் போர்டுக்கு 7-6 நம்ம கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு 7 பாஸ் ஆகிருக்கு. நம்ம மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பரை மார்க் பண்ணியே கொடுத்துருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா யாரும் மார்க் பண்ணி சிங்கிள் சட்டவே நான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் அதை நோட் பண்ணாலே ஓரளவுக்கு ஸ்வின்னிங்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம 7-6 கொடுத்தோம். ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம காலையில் வீடியோ போட்டிருந்தோம். அதில் நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் எடுத்து வச்சுருந்தோம். அதில் நமக்கு 4 அல்லது 9 நம்பர் எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம 4ஆம் நம்பர் டார்கெட் பண்ணோம். ஆனால் நமக்கு 9ஆம் நம்பர் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த நம்பர்ஸ் 3 நம்பருமே இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பராக ஒரு வினிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கி நமக்கு ஓரளவுக்கு சூப்பரான வினிங்ஸ் இருக்குது. வீடியோஸ்க்கு நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இருக்குது. வீடியோஸ்க்கான கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும், மார்க் பண்ணி கொடுக்க கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த மாதம் ஒரு அருமையான வினிங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, 5 days ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். இதில் 1 2 3 4 5 ஓகேவா? நம்ம 290 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம 290 போட்டுக்கிறோம். இதில் நம்ம டேன் ஆப்ஷனை போட்டு எடுக்கிறோம். இன்றைக்கி நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 536. ஓகே, 536. இதில் புள்ளிக்கு மாறக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். நம்ம கிடைச்சது நமக்கு 0 அல்லது 8. 08 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம 290 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 0 அல்லது 8 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 650. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 650 டேன் ஆப்ஷன் 536 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 650 வச்சுருக்கு. நமக்கு 0 1 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 715 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 715 டேன் ஆப்ஷன் 536 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 1. ஓகேவா? 5 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 715 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 5 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 017 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 017 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அல்லது 7. ஓகேவா? 3 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 017 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 796 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 796 டேன் ஆப்ஷன் 536 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 7 அல்லது 2. ஓகே, மீண்டும் பார்த்தீங்கன்னா 7 2 தான் நமக்கு மீண்டும் வருது. நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மீண்டுமே 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்த கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 790 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 2 நமக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கப் பண்ணி விடுங்க. லைக்கப் பண்ணி விட்டு லைக் யாரும் பண்ண மாட்டேங்க. ஒரு 100 லைக்னேஜ் ஒரு பண்ணால் தான் கொஞ்சம் வீடியோஸ் போட கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரும் பார்த்தீங்கன்னா லைக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கப் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நோட் பண்ணிக்கிறோம். இதில் 290 வச்சு நம்ம எப்படி இன்னொரு நாள் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 290 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இதோட ஃபார்முலா நம்பர் 536. ஓகே, 536. இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய எப்பயும் போல் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுக்கிறோம். இதில் 0 6 8. ஓகே, 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 வச்சிருக்கு, நமக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 650 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 டேன் ஆப்ஷன் 536 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர் நோட் பண்ணி நம்ம இதில் நமக்கு வந்து 0 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 0 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு அடிக்கல, நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 715 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 715 வச்சு அடிக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 5 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 715 வச்சு அடிக்கல, நமக்கு 5 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 017 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 017 போட்டு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 017 வச்சு அடிக்கல, நமக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 796 இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி இன்னொரு ஆல் போர்டு எப்படின்னு பார்க்கலாம். காரியமகளை நம்ம வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து 796 போட்டோம். நம்ம வந்து பழைய மெத்தடே நம்ம போட்டு எடுத்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 536 வந்து ஏற்கனவே நம்ம ஒரு மெத்தடை நம்ம போட்டு எடுத்தாச்சு. ஓகேவா, இது வந்து நம்ம வந்து 748 போட்டு எடுக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து மீண்டும் 536 போட்டு எடுத்துடும். அதனால் நான் வந்து 748 போட்டால் மீண்டும் வீடியோ எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இதை நான் லாஸ்ட்டாக தான் நம்ம பார்த்தேன், கவனிக்கல. நமக்கு வந்து 05ன்னு கிடச்சிருக்கு. 05ன்னு கிடச்சி இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும். ஆனால் நான் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அதே நம்பர் போட்டனால மீண்டும் 7 தான் வந்துச்சு. என்னடா ரிப்பீட்டடாக வருதுன்னு பார்த்தேன். ஆனால் அது ரிப்பீட்டடாக நம்ம அதே மெத்தடே போட்டாச்சு. நாளைக்கு 05 ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி நாளைக்கு வரணும். ஓகேவா, 05. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 0 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, 05லேருந்து இனி ஒரு நம்பர் கம்பல்சரி நாளைக்கு வரணும். ஓகேவா, நாளைக்கும் ஓரளவுக்கு ஏபிபிசி வின்னிங்ஸ் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுலேயே 2 நம்பர் போனால தான் வின்னிங்ஸ் கொடுக்க முடியாமல் போச்சு. ஓகேவா, 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரே மெத்தடில் கொண்டு வந்தால் அப்படி தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் அதில் ஒரு நம்பர் நம்ம நாளைக்கு வர மாதிரி தான் நம்பர் கொண்டு வந்திருக்கேன். கணக்கில் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதில் வந்தால் அப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 9க்கு 5ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா 9க்கு 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வரலாம். ஓகேவா, 9க்கு 5, 6க்கு 0 வந்தால் நமக்கு சி போர்டுக்கு 0 வரும். 9க்கு 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா 6க்கு 5 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் எடுத்துருந்தோம். ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 2. ஓகேவா, 7 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும். 5 0 நம்ம வந்து இன்னொரு மெத்தட் எடுத்தோம். 5 0லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும். ஓகேவா, இதுலேருந்து ஒரு நம்பர் இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்கேன். இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா நம்ம காலைல வீடியோ சொல்கிறேன், அப்படின்னு நம்ம சேனலில் வந்து சொல்கிறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 75 57 70 07 25 52 20 02ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு 100 ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் பார்க்குறீங்க. ஒரு மறக்காமல் ஒரு 100 பேர்னாச்சும் ஒரு லைக் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறது, கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்டு, ஓகேவா, நான் காசு கேட்டு நான் உங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்கல. ஓகேவா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் நம்ம வந்து கசிங் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஃப்ரீயாக தான் கசிங் கொடுக்குறேன். ஆனால் ஒரு லைக் பண்ணுறதுனால அவங்களுக்காக ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. ஓகேவா, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸில் கொஞ்சம் மாறி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கோசரம் வந்து நம்ம வந்து லைக் பண்ணுங்கிறது. ஆனால் நீங்கள் வந்து யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேவா, லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக வரும். ஓகேவா, நீங்கள் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காகவே எதிர்பார்த்து ரொம்ப சிங்கிள் செட்டாகவே கொடுக்குறேன். மறக்காம நம்ம ஐடியாவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா.